அப்போ நடந்த விஷயத்த உங்களுக்கு மறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கம்மா? இங்கே வந்துமே நான் யார்கிட்டையும் பேசாமல் சைலண்ட்டாக தான் இருந்தேன். கோயிலுக்கு எல்லாம் கூட்டின்னு போய் இவங்க தான் மறக்க வச்சாங்க. 3-4 மாதம் ஆச்சு அது மறக்கிறதுக்கெல்லாம். சைலண்ட்டாகவே இருப்பேன். நான் சூசைட் அட்டம் பண்ணிக்கலாமெல்லாம் யோசிப்பேன். சரி, அழாதீங்கம்மா, அழாதீங்க. இதான் மேடம், சமூக நலத்துறை கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், காவல்துறை எஸ்பி கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், இது உள்துறை செயலகம் அவங்கக்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், இது மாநில மகளிர் ஆணையிட்ட கொடுத்தது கம்ப்ளைண்ட், இது கலெக்டர்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட். இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் பைத்தியக்காரனா தெரிஞ்சுன்னுக்கிறேன். காவல்துறை எங்களை விசாரணை பேரில் கூட்டின்னு போய் எங்களை அடிக்கிறாங்க. சிஎம் ஹெல்ப்லைன் 1100க்கு இதுவரை ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கிறேன். அவங்க எடுத்துன்னு போய் திரும்பியும் எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. அது எஸ்பி எடுத்துன்னு போய் டிஎஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. திரும்பி எடுத்துன்னு போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்காதனால தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட வரோம். அவங்களுக்கு என்னத்துக்கு சம்பளம்? எங்களுடைய பொதுமக்களுடைய கூக்குரல் எங்கே உங்களுக்கு உங்களுக்கு கேட்க போகுது?